வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ அருண் பிரசாத் எனக்கு எவிக்ட் ஆயிருக்காரு. ஸோ எனக்கு எமோஷனலாக இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இன் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாருங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அருண், நான் இதுவரை இந்த காம்ப்ளிமெண்ட் யாருக்குமே கொடுத்ததில்ல. யூ ஆர் எ ட்ரூ ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னார். ஸோ செம கூஸ் பம்பாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தடம் புரண்டாலும் திருப்பி உங்களை கரெக்டான ட்ராக்கில் கொண்டு போகிறதுக்குரிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா வரணும். ஸோ பழையன கழிதலும் புதியன புகுதலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி அனுப்பிச்சி வச்சார். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஷால் எப்படி எவ்வளோ பாண்டாக இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ பாண்டிங் இருக்குது அப்படின்னு தெரியும், விஷாலுக்கும் அருணுக்கும். ஸோ விஷால் அதை தான் சொன்னார், மச்சான் எனக்கு கேமாக இல்லை அருணா அப்படின்னு கேட்டால் எனக்கு அருண் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லும் போதே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம அருணும் ஒரு வார்த்தை சொன்னார், விஷால் 1 வீக் தான் இருக்குது, நான் எதுக்கு வந்தனோ அது முடிஞ்சிடுச்சு, ஸோ நான் வந்து பாசிட்டிவோடு தான் வெளியே போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம அருண் வந்து சொன்னார். ஸோ பயங்கரமாக இருந்துச்சுங்க, அந்த மொமெண்ட்டே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டு கொடுக்கும்போதும் கூட சொன்னாப்புல. ஸோ நானும் அருணும் இதுவரை தனியாக வேறு பெட்டில் படுத்ததே இல்லை. ஒரே பெட்டில் தான் படுத்திருக்கோம் 1 வீக்கை தவிர. நான் வந்து கேர்ள்ஸ் டீம் போனதை தவிர. ஸோ அப்போவே நான் ரொம்ப பொசசிவாக இருந்தேன். டேய் மச்சான், என்னடா தனியாக போனோன்னா கண்டுக்கிறவே இல்லையா அப்படின்னு வந்து அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரனும் நம்ம அருணும் அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்போவே என்னை வந்து நிறைய பேர் ஓட்டினாங்க. அப்போவே நான் வந்து ரொம்ப பொசசிவ் ஆனேன் அப்படி வந்து சொன்னது செம்ம க்யூட்டாக இருந்தது ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ மச்சான், நான் உண்மையிலே உன் மேலே ரொம்ப பொசசிவ்டா, நான் வெளியே நீ போனாலும் நான் உன்னை தேடி வருவேன், நீ எங்கே இருந்தாலும் நானும் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு வந்து விஷால் சொன்னான். அப்புறம் இன்னொரு வார்த்தை வந்து சொன்னாப்புல விஷால், நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது என்னையை நான் வந்து மாற்றிக்கிறணும், இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே கொண்டு வரணும்னு உள்ளே வந்தேன். ஆனால் அருண் வந்து என்கிட்ட சொல்லும்போது, மச்சான் நீ இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங்காக இருக்குது, நீ இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நீ இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லும்போது எனக்கே ஒரு பெருமையாக இருந்துச்சு, நம்மளை நம்பி ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு. ஸோ அந்த இதுலேருந்து தொடங்கினது தான் நம்ம அருணோட பாண்டிங். ஸோ மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வர்ஷினி வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் அந்த வைஸ் பிரின்சிபல் டாஸ்க்லேருந்தே ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம ராயன் கதறி அழுகும்போது அவங்க அப்படி அந்தளவுக்குள்ள அவ்வளோ கான்வர்சேஷன் இல்லாமல் இருந்தாலுமே அவங்க அந்த பையன் வந்து அருண் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்காப்புல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எனிவே பார்க்கலாம். ஸோ நானும் வந்து அருண் பிரசாத்தை வந்து ரியலி மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எனிவே பார்க்கலாம். அடுத்து வந்து தீபக் எவிக்ட் ஆக போகிறாரு அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவருமே ஒரு நல்ல மனிதர் தான். ஸோ எனிவே ஆல்மோஸ்ட் 1 வீக் தான். ஸோ இடையில உள்ளே வருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நம்ம விஷால் வந்து உள்ளே இருக்கிறது எனக்கு ஒரு வகையில் ஹாப்பி தாங்க. தேங்க்யூ.